ஃபர்ஸ்ட்டு வந்து எல்ஏ நைட்டு, 2வது வந்து சிஎம் பங்க், 3வது இடத்துல தான் ரோமன் ரெயின்ஸ். ஸோ 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடி பொளந்துருக்காய்ங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய செத் ராலின்ஸோட ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ செத் ராலின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளே பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை கோட்டுன்றதை கால் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் எடுக்கிறார். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனால் சாம்பியன்லாம் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கும் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக முடியாதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசுகிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு ஓடிசின்ற மாதிரி சேன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் செத் ராலின்ஸ் தான் இதுக்கப்புறமா இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ராலின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா என் மேலே சந்தேகப்படாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ எப்படியா சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? இப்படி ஒன்று பண்ணிவிட்டு உங்கள் மேலே சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? இந்த இடத்துல ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கிடையாது, ரோமன் ரெயின்ஸும் சாம்பியன் கிடையாது, நான் தான் இந்த சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராஸ்டரில் எவன் என்னால் தடுக்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் கேஷ் இன் பண்ண வந்தேனே, ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் எப்பயுமே பிளான் பி வச்சுக்கிறோம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பிளான் பி பேன் பின்னு சொல்லாதீடா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டோட பிரேக்கப் தான் எனக்கு சத்தியமாக ஞாபகம் வருது. அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளான் பியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று வந்து என்னோட ஒய்ஃப் பெக்கி லிஞ்ச், இன்னொன்று வந்து பால் ஹேமனுக்கு மட்டும் தான் தெரியும்ன்றதை செத் ராலின்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்ஷனோடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாரு. த விஷன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாரு. நேற்று நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக காப்பிரைட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து செத் ராலின்ஸ் ஃபேக்ஷன் தான் கொடுக்க போகிறாங்கன்றத அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நைஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம பிலீவ். அப்புறமா எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா வராரு. எல்ஏ நைட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை கன்கிராச் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஏன் இந்த மாதிரி இன்ஜுரின்னு போய் சொல்லிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டியாடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸை ஒரு மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுவும் டைட்டில் மேட்ச்க்காக சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல செத் ராலின்ஸ் இந்த மேட்ச் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்க மாட்டேன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கு கடுப்பான ராவோடைய ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராரு. ஆல்ரெடி உன் மேலே பல காண்டில் இருக்கேன், உங்கள் மெடிக்கல் டீமே என் மேலே என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் இன்ஜுரின்ற மாதிரி சொல்லிட்டு நேற்று கேஷ் இன் பண்ணி தொலைச்சிருக்க. ஸோ ஒழுங்கு மரியாதை இந்த மேட்சை நடத்தி விட்டுரு. ஸோ நான் இந்த மேட்சை சண்டை ஓடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லி விட்டாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. எப்படி ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரான் பிரேக்கர் பிரான்சன் டீட் பண்ணுவார்னு பார்த்தா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாரு. சரி, சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணி விட்டாரு. சிஎம் பங்க் என்ன பண்ணிடுவார், நான் ராலின்ஸை போட்டு அடிச்சு விடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிருவார் நம்மளுடைய எல்ஏ நைட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் டீட் பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய பங்க் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்குக்கும் எல்ஏ நைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரப் ஸ்டாப் போகிறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஷாக்கிங்லி ஓடிசி பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஸோ எந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் எந்த ஒரு ரூமரும் பார்த்தீங்கன்னா வரல. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கேட்டிங்க, ஸோ ரோமன் ரெயின்ஸை டிவி ஆஃப் போகிறான்ற மாதிரி சொன்னியடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான கன்க்ளூஷன் தான் இந்த வாரம் ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சொல்லணும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக டேக் ஓவர் பண்ணுவார். பட் நம்பர்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை போட்டு பிறந்துறானுங்க. ஸோ பங்கும் எல்ஏ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கினதோட ஒரே படம் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இருக்கான. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சோலோவாக 3 பேரையும் போட்டு பொழகிறாரு. சரி, 3 பேரும் சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை போட்டு பொழந்துடுறாங்க. ஸோ 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு விட்றானுங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அடுத்த பிளட் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாகலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வர முடியாது அவங்களோட அடுத்த பிளட் லைனா, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக ராவை வந்து பார்த்தீங்கன்னா பரிகண்டா டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ராவை எண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த செத் ராலின்ஸோட ஃபேக்ஷன் பேர் வந்து விஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிகண்டா 3 பேரையும் செழிச்சு விட்டு இப்போ வரைக்கும் டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் ஆயிடுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூ போடல. ஸோ இப்போ கரண்டாக டிவி ஆஃப் ஆக போகிறாருன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதுக்கான கன்க்ளூஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு போட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸ் கொஞ்ச நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் இருக்க போகிறாரு. அப்கமிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் ஃபுல் ராவோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் போகிறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.